கடகம் நல்ல காலம் பிறந்தாச்சு. அப்படி என்ன நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு கேட்கீங்களா? உங்களுக்கே தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் செக்மெண்ட்ல நான் அதை பத்தி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கடகம் ராசி பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தாய் உள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா கடகம் கடகத்துடைய ராசி அதிபதி சந்திரன். சந்திரனை மாதாக்காரகன்னு சொல்லுவாங்க, நம்ம அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். சோ கடகம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே சந்திரன் எவ்வளவு தூரம் கெட்டிருந்தா கூட அந்த நல்ல ஒரு மனசு இருக்கும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வீட்டுல உள்ளவங்க மேலேயும் ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. சேம் டைம் வெளியே உள்ளவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் தெரியாதவங்களுக்கு கூட அவங்களா போய் வாண்டடா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நேச்சர் கடகம் ராசிக்காரங்கள்ட்ட இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கடகம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். இந்த ஆகஸ்ட் மாசம் கடகம் ராசிக்கு ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். தனஸ்தானாதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 2வது அதிபதி இந்த ஆகஸ்ட் 3வது 4வது வாரத்துல ஆட்சி ஆகுறதுனால நிறைய பணவரவுகள் இருக்கும். உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள சில நன்மைகள் இருக்கும். 12வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சில சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். இருந்தா கூட தனஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சியா இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல நிலைமை. சுக்கிரன் 12வது இடத்துல இருந்தனால உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்ல இருந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே சில அலைச்சல்கள் இருந்துட்டே இருக்கும். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பண விரயம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். சுக்கிரன் 12வது இடத்துல இருந்தனால இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்க ராசி மேல வரும். உங்க ராசி மேல வரக்கூடிய அந்த சுக்கிரன் ஒரு மாதிரி தெளிவை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். ராசி அப்படின்னா உங்களுடைய மனசை குறிக்குது இல்லையா, மனசு மேல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகம் சுக்கிரன் உங்க மனசுல ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். சுக்கிரனால இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவு, காதலர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா ராசி மேல இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்வையால 7வது இடத்தை பாக்குது. உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர், உங்களுடைய பார்ட்னர் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7வது இடம். 7வது இடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால 7வது இடம் சுபத்தன்மை ஆகுது. அதனால கணவன் மனைவி உறவு, இதுக்கு முன்னாடி இருந்த தகராறு இதெல்லாமே நீங்கி ரொம்ப நல்ல மாசமாவே இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், அப்பா வழி சொந்தங்கள், பூர்வீக சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சாதகமா இல்லை. வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டிலே தொடருவீங்க. சொந்த ஊருக்கு இப்ப திரும்ப முடியாது. பூர்வீகம் கெடுது. நீங்க சொந்த ஊருக்கு போனாலும் அப்பா வகையில சில கவலைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்க வெளிநாட்டுல தான் இருக்கிறீங்க அப்படின்னா அப்பாவை ஆல்ரெடி பிரிஞ்சுதான் இருக்கீங்க இல்லையா. ஏன்னா 9வது இடத்துல சனி இருக்கு. சனி அதோடைய வேலையை கண்டிப்பா செய்யும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேல சுக்கிரன் வர்றது ஒரு நல்ல விஷயம். வீடு வாகனத்துக்கான காரக கிரகம் சுக்கிரன். வீடு யோகம் வாகன யோகம்னா உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பா அமையும். ராஜயோகாதிபதி செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமான 3வது இடத்துல இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கிறதுனால சில நன்மைகள் உங்களுக்கு சகோதர வழியில இருக்கும். இருந்தா கூட சனியுடைய பார்வை கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும். ஆனா உங்களால ஓவர் கம் ஆகி வர முடியும் மனதைரியத்தோட. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயம் இந்த ஆகஸ்ட் மாசம் கடைசியில சாதகமா உங்களுக்கு அமையும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல டைம் இது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரியான பிசினஸ் இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். உங்க மனைவி வழி சொத்து கிடைக்கும். கூட்டு தொழில் கை கொடுக்கும். உங்க நண்பர்களால நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் அமைஞ்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனி பாஸ்டா 2.5 வருஷம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டங்களை கொடுத்துருக்கும். பணம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து உங்களை ரொம்பவே தள்ளி வச்சிருக்கும். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண வரவுகள் வந்துட்டு இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். 8ல ராகு இருக்கு. குருவுடைய பார்வையை வாங்கிதான் இருக்கு. இருந்தா கூட 8ல ராகு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பெரிய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமாவே இருங்க. என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி கொடுத்த அளவுக்கு தொந்தரவுகள் ராகு தராது. இன்னும் 30 வருஷத்துக்கு கடகம் ராசிக்கு அஷ்டம சனி வராது. 30 வருஷம் கழிச்சு கடகம் ராசிக்கு அஷ்டம சனி வரும்போது ஓரளவுக்கு உங்க மனசும் பக்குவப்பட்டிருக்கும். ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாசம் கடகம் ராசிக்கு ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் தம்ப்நெயில்ல சொன்ன இந்த விஷயம் நல்ல கடகம் ராசிக்கு தம்ப்நெயில்ல சொன்னது நல்ல காலம் பிறந்தாச்சு. ஆமா, உண்மையிலேயே நல்ல காலம் பிறந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கடகம் ராசிக்காரங்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். அஷ்டம சனியில இருந்த கஷ்டம் இப்ப இல்ல. 2.5 வருஷம் முன்னாடி பட்ட கஷ்டம் இப்ப படல.
கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதை உங்களால ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? பணவரவுகள் வருது அப்படின்னாலே நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு தான் அர்த்தம். அஷ்டம சனி விலகிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்காரங்க கமெண்ட்ல, இல்ல மேடம் எனக்கு இன்னும் கஷ்டமா தானே இருக்கு, எனக்கு கஷ்டம் தீராத கஷ்டம் அப்படின்லாம் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஆன்சர் என்னன்னா, உங்களுக்கு 6 8 அதிபதி தசை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு லக்னாதிபதியே பாவத்தன்மையாகி அந்த தசை நடந்துட்டு இருக்கு. பாவத்தன்மை உள்ள கிரகத்துடைய தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ராசி பலன் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா முடியுமா? சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய சொந்த ஜாதகத்தை பத்தி அஸ்ட்ராலஜி பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ராசி பலன் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும். ஒண்ணு பரிகாரம், ஆன்மீகம் மாதிரியான விஷயங்களை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சனீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சரி, நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அகேன்ஸ்ட் இல்லை, எனக்கும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அஸ்ட்ராலஜி இஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் அ சயின்ஸ். அதுதான் என்னுடைய பாயிண்ட். இப்போ பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லையா அஸ்ட்ராலஜில, ஆனா ஏன் இந்த செக்மெண்ட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எதுக்குள்ள வர்றாங்க? ஓகே, இப்போ எல்லா கிரகங்களுடைய தாக்கம் இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும், ஆகஸ்ட் மாசம் கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஓரளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சந்திரனை பத்தி மட்டும் பேசல. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ஒரு துணைக்கோள். 2.25 நாள் ஒரு ராசியில இருக்கக்கூடிய கிரகம். 2.25 நாள் ஒரு ராசியில இருக்கும். 2.25 நாளுக்கு அப்புறம் அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் டிரான்சிட் பீரியட் இருக்கு இல்லையா? இப்போ உங்க ராசிநாதன் சந்திரனுக்கு 2.25 நாள். மனோகாரகன் சந்திரன் உங்க ராசிக்கு 8ல வரக்கூடிய அந்த டைம் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ராசிக்கும் நடக்கும். உங்களுக்கு அது ராசிநாதன்கிறதுனால அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் குருவுடைய பார்வை வாங்கியிருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பை கொடுக்காது. சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கவலைகள் இருக்கும், கலக்கம் இருக்கும், ஒரு மாதிரி பய உணர்வு இருக்கும், முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திரன் கொடுக்கும். அதாவது பாவத்தன்மை அடைஞ்ச சந்திரன், 8ல மறைஞ்ச சந்திரன் இந்த விஷயங்களை கொடுக்கும். அதைத்தான் சந்திராஷ்டமம் நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது கடகம் ராசிக்கு. மற்றபடி ராஜயோகாதிபதி செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கிறதுனாலையும், தனாதிபதி சூரியன் ஆட்சி ஆகிறதுனாலையும், சுக்கிரன் உங்க ராசி மேல வர்றதுனாலையும் இந்த ஆகஸ்ட் மாசம் ஓவராலா ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கடகம் ராசிக்கு ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இது 3ஐயும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி வித்தின் 2 டேஸ்ல உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வாங்கிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.